இந்த நாளில் இங்கே வரத்துக்கு முன்னாடி இப்படி ஐயா எனக்கு சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் வரும்போது நீங்கள் வார்த்தையை நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து என்ன வார்த்தையை பேசுவது, ஆண்டவரை நீங்கள் என்ன பேச போகிறீங்க, எதை குறித்து நான் பேசணும், ஏன்னா உங்கள் பாஸ்டர் நல்ல பிரசங்கிக்கிற ஒரு நபர் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் என்ன பேசணும் ஆண்டவரை, எதை குறித்து பேசணும் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஒருவேளை எங்களுக்கும் என்னுடைய சபைக்கும் கொடுத்துருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து நம்ம பேசலாமா? ஏன்னா நாங்கள் ஒரு வாக்குத்தத்தத்தை எடுக்கிறோன்னா அந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதம் முழுவதும் என்ன பண்ணுவோன்னா மெடிடேட் பண்ணுவோம். ஸோ அப்படின்னும் போது அந்த வாக்குத்தத்தத்தை பேஸ் பண்ணி பேசுவோமா? நான் ஜெபத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆவியானவர் என்னோட இடைப்பட்டார். நீ என்ன பண்ணாத, அரைச்சமாவே போய் அங்கே அரைச்சிட்ருக்கிறாத, அவங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை வச்சுருக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னுடைய இதயத்தில் ஆவியானவர் போட்ட ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை பேசிட்டு நான் முடிக்க போகிறேன். பெரிய பாயிண்ட்டு பிரசங்கம் அதெல்லாம் இங்கே இருக்க போகிறதில்ல. ஆனால் கர்த்தர் சொன்ன வந்ததை ஏதோ சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தணும்னு தேவன் என்னை அனுப்பினாரோ அந்த வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே இந்த மாலை வேளையில் மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. எடுத்துக்கொள்வோம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். அதாவது அதை நான் வேர்ஸை சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ நல்லவர்னு. ஏன்னா நான் இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்பினேன், தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஏன்னா சாம்சன் சொன்னார், ரொம்ப வருஷமாக எங்கள் அப்பாவுக்கு பிரேம்நாத் பாஸ்டர் தெரியும், அவர் ஏஎஃப்டிலேருந்து வந்தவர், அதனால் அவங்க தீர்க்க தரிசனம் வார்த்தைலாம் சொன்னோன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, ஏன்னா அவங்களாம் வந்து கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, எல்லாம் புக்ஸ்லாம் பார்த்து கம்பேர் பண்ணி அப்படி கரெக்டாக பேசுகிற ஆளுங்க. நம்ம தீர்க்க தரிசனமான வார்த்தை சொல்லாமா வேணாமான்னு. ஆனால் ஆவியானவர் சொன்னாலும் நான் சொல்லி தான் ஆகணும். அல்லேலூயா. அதை நான் நினச்சிட்டே வந்து இங்கே அமர்ந்துருக்கிறேன். ஆண்டவர் அழகாக வர்ஷிப்பில் பிரதர் மூலமாக என்கிட்ட பேசுகிறாரு. அவர் எடுத்த பாட்டு, அவர் யோபுலேருந்து ஒரு வசனம் சொன்னார், கர்த்தர் எனக்காக, கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த சபையில் கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. பாஸ்டருடைய வாழ்க்கையில கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். பயங்கரமான கன்ஃபர்மேஷன் கொடுத்தார் அந்த பாட்டுல. அல்லேலூயா. அப்ப நான் யோசிச்சேன், ஆண்டவரே நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர், இதோட எப்படி கோஆர்டினேட் பண்றது? அப்ப ஆவியானவர் சொல்றாரு, நீ என்ன சொல்ல போறனா, அவர் பாடி முடிச்சதை நீ கண்டினியூ பண்ண போற. சகலத்தையும் செய்ய வல்லவர் தான், ஆனா எப்படி நான் செய்ய போறேன்றதை நீ ஜனங்களுக்கு இப்ப சொல்ல போற. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த மாலை வேளை விசுவாசிக்கிறீங்க? இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். பெரிய பிரசங்கலாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அது உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிற வார்த்தை. ஹல்லேலூயா. அது உங்களையும் என்னையும் உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. வழி இதுவே, இதில் நடுவுங்கள், கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி நம்மளை தெளிவுபடுத்தி இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கை கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிற வார்த்தை இந்த மாலையில் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. I can surely say these are prophetical word for you. Amen. இது தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது நான் இல்லை, ஆவியானவர் உங்களுக்கு சொல்கிறாரு. 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அல்லேலூயா. பாடணும்ல, கர்த்தர் சகலத்தையும் செய்ய தேவரே, நீ சகலத்தையும் செய்ய. எப்படி நான் இங்கே செய்ய போறேன், உங்க வாழ்க்கையில செய்ய போறேன்? என்ன துதிச்சிங்களே, என்ன ஆராதிச்சிங்களே, இந்த சபையா கூடியிருக்கிறீங்களே, உங்க வாழ்க்கையில நான் செய்ய போறேன். எப்படி செய்ய போறேன்னா, நீ காற்றையும் காண மாட்ட, நீ மழையும் காண மாட்ட, ஆனா உனக்கு வர வேண்டிய உன்னுடைய ஆசீர்வாதம், உன்னுடைய நன்மை, உன்னுடைய சகல சுகமும் பலனும் ஜீவனும் நான் உனக்கு உண்டு பண்ணுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், ஆனாலும் பட்
கர்த்தர் உங்களுடைய பள்ளத்தாக்குகளை தண்ணீரால் நிரப்புவார். ஹல்லேலூயா. அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் பார்த்து நீங்கள் நிரம்பலன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் நிரம்பி வழிய வைக்க அவர் வல்லமை உடையவராக இருக்கிறாரு. என வாக்குரைத்தவர் அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். கர்த்தர் எல்லாத்தையும் செய்ய வல்லவர். ஆனால் நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்கன்னா, என் வாழ்க்கையில் காற்று நான் காண போகிறதில்ல, மழையை காண போறதில்ல, ஆனா செய்ய போறீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி. என் வாழ்க்கையில செய்ய போறீங்க. எத்தனை பேர் நீங்க ஒத்துக்கொள்றீங்க? என் வாழ்க்கையில செய்ய போறீங்க. Get in an agreement with God. தேவனோடு நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க செய்ய போறீங்க. ஹல்லேலூயா. இந்த காற்றை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மழை இன்னைக்கு எப்படி வரும்? காத்துனால தான். மேகத்தை எது கொண்டு வருது? தூக்கிட்டு வருது. ஆமாம்மா, வேற எதுவுமே மேகத்தை என்ன பண்ணல. மேகம் ஃபார்ம் ஆன உடனே எந்த இடத்துல மழை பெய்யணுமோ காற்று அடிக்கிற திசையில் இந்த மேகம் கடந்து போகும், அங்கே மழை பெய்யும். ஹல்லேலூயா. நீ காற்றை பார்க்க மாட்ட, எது மழையை பெய்ய வைக்கணுமோ அந்த பேசிக் சோர்ஸே நீ பார்க்க மாட்ட. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே எப்படி எனக்கு நன்மை வரும்? பாஸ்டர் ஜெபம் நீங்கள் சொல்கிறீங்களே, நான் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர், ஆனால் என் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதமோ நான் ஜெபிக்கிற காரியம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லையே. எப்படி நடக்கும்? எவ்வளோ நாள் தான் நீங்களும் சொல்வீங்க ஜெபம் பண்ணு. நானும் எவ்வளோ தான் ஜெபம் பண்ணுறது? டயர்டாயிடுச்சு பாஸ்டர். நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. பிரியமானவர்களே, இந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க யார்கிட்ட போகிறாங்க? நம்ம ஆட்கள் 3 பேர் போகிறாங்க. என்னங்க 3 பேர் போகிறாங்க. எங்கே போகிறாங்க? எலிசா கிட்ட போகிறாங்க. தீர்க்க தரிசனம் கேட்க போகிறாங்க. எலிசா நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? கிளம்பி வந்துட்டோம். மோவாபோட யுத்தம் பண்ண கிளம்பி வந்துட்டோம். இப்போ என்ன செய்கிறது? அந்த 3 பேர் யார்? எருசலேமுடைய ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாம் சேர்ந்து கலந்து நம்ம என்ன பண்ணிடலாம்? மோவாபை அடித்து தூக்கிடலாம்ப்பா, நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு, எல்லாம் செஞ்சு முடிச்சிடுவார் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணாங்க? கிளம்பி வந்தாங்க. ஆனால் பிரியமானவர்களே, ஏதோ ஒன்று செய்யறதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், என் வாழ்க்கையில் இது உங்களுடைய சித்தம் இல்லையா? எங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடந்துச்சு. ஒரு 30 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு 25 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செஞ்சார். 25 லட்ச ரூபா காரியத்தையும் ஆண்டவர் செஞ்சிட்டாரே. 1 லட்சம் 2 லட்சம்லாம் அந்த 25 லட்ச ரூபா காரியம் ஆகிறதுக்கு நாங்கள் அப்படி ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் உம்முடைய சித்தமா ஆண்டவர் என் சித்தமே அப்படின்னு சொல்லி அதை நடத்திட்டாரா? அடுத்த காரியம் வருது, ஒரு 80,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணல? உங்கள் சித்தமா ஆண்டவரேன்னு மைண்டில் என்ன சொல்லுது? 25 லட்சத்தையே ஆண்டவர் அசால்ட்டு பண்ணிட்டாரு, 1 லட்சத்துக்கு ஆண்டவருக்கு அம்மாத்திரம். எப்படி இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஏன் தேவனுடைய திரு சித்தம் நடக்க முடியாதபடிக்கு சில தடைகள் இருக்குன்னா, நம்ம வாழ்க்கையில் செய்கிற 1-2 சிறு தவறுகள், ஓவர் கான்ஃபிடென்ஸ், மறந்துடுறோம். தேவன்கிட்ட கேட்கறதுக்கு மறந்துடுறோங்க. மனுஷன்கிட்ட போய் கேட்குறோம், புருஷன்கிட்ட போய் கேட்குறோம், மனைவி கிட்ட கேட்குறோம். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆண்டவர் பார்த்தாரு, இப்படியாப்பா. கடைசியில் பார்த்தா ஒரு 2 வருஷத்தில் எங்களுடைய சூழ்நிலை 45 லட்ச ரூபாய் கடன். உட்காந்து யோசிக்கிறேன், எப்படி கடன் ஆச்சு? அப்போ ஆண்டவர் காட்டுறாரு, ஏன்பா
இதை நான் உனக்கு செஞ்சா இதெல்லாம் நீ என்ன பண்ணிட்ட? இவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க. எலிசா கிட்ட போயிட்டு இப்போ போய் நிற்கிறாங்க. ஏன்னா 7 நாள் அலைஞ்சு திரிகிறான். என்ன கிடைக்கல? ஆடு மாடு இவங்களுடைய குதிரைக்கும் இவங்களுடைய சிப்பாய்களுக்கும் தண்ணி கிடைக்கல. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வர ஒரு சில ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேட வேண்டியது என்னன்னா, தண்ணி எங்கே இருக்குன்னு நீங்கள் தேடணும். அல்லேலூயா. எதுங்க? எல்லாம் சொல்லுங்கள். தண்ணி. என்னங்க கேட்கல? தண்ணி குடிக்கலையா? நீங்கள் தண்ணி குடிச்சிருக்கீங்களா? தொண்டலெல்லாம் ஈரமாக இருக்கா? எல்லாரும் சொல்லுங்கள். தண்ணி, தண்ணீர். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இவங்களுக்கு என்ன கிடைக்கலனா 7 நாட்கள் அலைந்து திரிந்து இவங்களுக்கு தண்ணி கிடைக்கல. ஆனால் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்க? 3 ராஜாக்கள் சேர்ந்துட்டோம், நம்ம மோவாப் என்ன பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம். இந்த மோவாபு மோசமானவன், கலங்கம் பண்ணிட்டான், சொன்னதை நிறைவேற்றலை நம்ம. ஆனால் இப்போ 3 பேர் சேர்ந்துட்டோம். ஏதோமின் ராஜா, யூதாவின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. அப்போ யோராம் நினைக்கிறாரு, யோசபாத்தா நம்ம கூட வந்துட்டாரு, ஏதோம் ராஜாவும் வந்துட்டாரு, நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஜெயம் கொண்டுடலாம். இன்னைக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு முதல் கொடுத்த வார்த்தை தீர்க்கதரிசனமான வார்த்தை எது? நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய். ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சில காரியங்களை சரி செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The source for a miracle here is the water. என்ன உங்களுக்கு தேவை? இப்போ தண்ணி தான் தேவை. அந்த தண்ணி கிடைக்கிறதுக்கு இப்போ இவங்க ஏதாவது செஞ்சானோ, அப்படி அந்த தண்ணி அவங்களுக்கு கிடைக்கலன்னா அவங்களுடைய ஜீவன் போயிடும், குதிரைகளுடைய ஜீவன் போயிடும். நிச்சயமாகவே அந்த 3 ராஜாக்களும் மடிந்து போவது அதிகமான நிச்சயமான ஒரு சூழ்நிலையில அவர்கள் காணப்படுகிறார்கள். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்ம அதிகமாக ரொம்பலாம் யோசிச்சு இவங்களோட கிட்ட போய் என்ன பண்ணலாம், உதவி வாங்கலாம், அவங்க கிட்ட போய் உதவி வாங்கலாம். கொஞ்சம் உதவி வந்தோடனே, கையில் கொஞ்சம் காசு வந்தோடனே, எனக்கு எல்லாம் தெரியும் பாஸ்டர், ஆண்டவரே எனக்கு எல்லாம் தெரியும், நான் அப்படி பண்ணி இப்படி பண்ணி அங்கே சீட்டு போட்டிருக்கேன், அது இப்போ அடுத்த மாதம் வரப்போகுது, 1 லட்சம் வந்துடும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பார்த்துக்கலாம். என்னங்க, 3 ராஜா வந்துட்டாங்க, பார்த்துக்கலாம். ஆனால் யோராமுக்கு ஞானம் இல்லை. அப்போ போய் எங்கே கேட்கணுன்னு, எலிசா கிட்டே போய் அப்போவே கேட்கலாமே. அப்போ அந்த ஞானம் வரல, சுயமாக அவர் டிசைட் பண்ணார். எனக்கு உதவிக்கு 2 ராஜா வந்துட்டாங்க. இன்றைக்கி தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த சபையையும் உங்களுடைய வீட்டையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுவும் எப்படின்னா, காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் காண மாட்டீங்க, சூப்பர் நேச்சுரல் பிளெஸ்ஸிங்கை உண்டு பண்ண அவர் சித்தம் வைத்திருக்கிறார். நான் ஆண்டவர் சொல்கிறாரு, முதல் நீ உன்னை சரிப்பாரு. அல்லேலூயா. நீ எதை பார்க்குறனா, எனக்கு எப்படி தண்ணி கிடைக்கும், எனக்கு எப்படி நன்மை வரும், இப்போ எனக்கு தண்ணி தாங்க வேணும், எப்படியா தண்ணி குடி. நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களா பிரதர் கொஞ்சம் தண்ணி குடிப்பீங்களா? சர்ச்சுக்கு வந்து தண்ணி கிடைக்குமா? ஐயோ, சர்ச்சிலேயே தண்ணி இல்லையா, என்ன பண்ணுறது, எங்கே போகிறது? பிரியமானவர்களே, கர்த்தர் வாக்குரைத்தவர், அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி பல கேள்வியோடு இருக்கிறீங்க. என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் இந்த வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறீங்க, ஆனால் இது இன்னும் டிலே ஆகிட்டே இருக்குதே. 7 நாள் சுற்றுறாங்க. எத்தனை நாளுங்க? 7 நாள். 7 வருஷம் சுற்றிருக்கிறவங்களாம் இருக்கிறீங்க. நான் சுற்றி பார்த்துட்டேன். என் வாழ்க்கையில் ஒரு விடிவு இல்லை, என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இல்லை, என் சூழ்நிலையை ஒரு மாற்றம் கிடைக்கல. ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசனமான வார்த்தை சொல்லுது, நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, என்னத்தை மைனஸ் வச்சிருக்க பார், நீ தண்ணியை பார்க்காத. தண்ணி கொடுக்க வேண்டியது யாருடைய பிரச்சனை? ஹல்லேலூயா, கர்த்தருடைய பொறுப்பு. ஆனால் நீ ஃபர்ஸ்ட் தேட வேண்டியது யாரு? சபையை, தேவனுடைய பிரசனத்தை. எலிசா எங்கன்னு தேடிப்போ. 7 நாள் அலைய விட்டார், தண்ணியே இல்லை. இப்போ வராங்க எலிசா கிட்ட, என்ன கேட்குறாங்க பாருங்க. 13ஆம் வசனத்தில் வாசிங்க, 3:13. எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் என்னங்க சொன்னா எலிசா, எனக்கும் உனக்கும் என்ன? அப்புறம் நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசியிடத்திலும்
ஆ, அங்கே போய் உங்கள் அப்பாவை கேளு, உங்கள் அம்மாவோடைய தீர்க்கதரிசியை போய் கேளு, என்கிட்ட ஏன் வந்த? போதுங்கம்மா போதுங்கம்மா. அல்லேலூயா. என்ன சொல்கிறார் எலிசா? உங்கள் அம்மாவுடைய தீர்க்கதரிசி. ஏன்னா யார் இவர்? யோராம். யோராம் யார்? ஆஹா, இஸ்ரவேலின் ராஜா. யாருடைய பையன்? அவங்க அப்பா யார்? உங்கள் அப்பாவுடைய தீர்க்கதரிசி போய்ட்டு கேளு, உங்கள் அம்மாவுடைய தீர்க்கதரிசிக்கிட்ட போய் கேளுன்னு ஏன் எலிசா சொல்கிறாருன்னா, ஆகாபும் எசபேலும் இவங்களுடைய அம்மா அப்பா. யார் அவங்க தீர்க்கதரிசிங்க? எலியாவின் பலிபீடத்தில் அக்கினி இறங்கி 400 பாகால் தீர்க்கதரிசிகள், ஜெசபேலுடைய தீர்க்கதரிசிகளை எலியா கொன்று போட்டார்ல. உனக்கு வேணும் அவங்கள போய் கேளுப்பா, அவங்க சொல்லுவாங்க உனக்கு எங்கே தண்ணி கிடைக்கும். என்னங்க, அவங்க சொல்லுவாங்க உனக்கு எங்கே தண்ணி கிடைக்கும். எதுக்கு இப்போ என்கிட்ட வந்தேன்னு ரொம்ப சர்க்காஸ்டிக்காக அவர் என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேல் ராஜாவுக்கு பதில் கொடுக்குறாரு. ஏன்னா இவருக்கு தெரியும் அவர் தேவனை உதாசீனப்படுத்தினார்கள். தேவன் தேவ் கெப்ட் காட் செகண்டரி, ரெண்டாவது இடத்துல வச்சுட்டாங்க. முன்பதாகவே வந்து எலிசா கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்கணும்? கேட்டிருக்கணும். நாங்கள் இது மாதிரி யுத்தத்துக்கு போகிறோம், நாங்கள் ஏதோமியர்களோட சேரலாமா, நான் யூதாவின் ராஜாவோட யோசபாதோடு சேரலாமா, ஏலியா நாங்கள் போனால் எங்களுக்கு ஜெயம் கிடைக்குமா, என்ன நடக்கும், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு. இன்னைக்கு நமக்கு எல்லாமே இருக்கும்போது நம்ம கேட்க மறந்துடுறோம். ஆனால் ஒன்றுமே இல்லாத போது தான் என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே அப்படின்னு சொல்லி முட்டி செவுத்தில் மோதிட்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன சொல்கிறோம்? ஆண்டவருக்கு காது இருக்கா தெரில, கண் இருக்கா தெரில, வாய் இருக்கா தெரில, யோசிக்கிறாரா தெரில, என்ன பண்ணுறாருன்னு தெரியல, என் வாழ்க்கையில் நன்மை வராமல் தாமதித்து கொண்டு இருக்கிறதே. பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் ரொம்ப உண்மை உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப 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 உண்மை உள்ளவர். வாசிங்க. அப்பொழுது அதற்கு அப்படி அல்ல, என்ன சொல்றாரு? அதற்கு என்ன சொல்கிறான் இவன்? மோவாபியர் கையில் ஒப்பு கொடுத்ததுக்கு கர்த்தரா வரவழைச்சாரு. யாருங்க பிளான் பண்ணி வந்தா? அது கூட கேட்குறாங்க. இவர் கேட்குறாரு, நம்ம யூதா இஸ்ரவேல் ராஜா பற்றி எப்படி போகலாம்? நம்ம ஏதோம் வழியாக போகலாம். ஏன்னா அப்போ தான் ஏதோம் ராஜா என்ன பண்ணுவார்? கூட சப்போர்ட்டுக்கு வருவார்னு சொல்லிட்டு எப்படி போகலான்றாரு? நம்ம ஏதோம் வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி யார் வந்தது? நான் சொன்ன மாதிரி நடந்ததா? இதை நம்ம என்ன சொல்கிறேன் இப்போது? நீங்கள் தான் ஆண்டவரே பண்ணீங்க, நீங்கள் தான் இங்கே போக சொன்னீங்க, நான் உங்களை நம்பி தான் வந்தேன். கடைசியில் பார்த்தா நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கல, நம்ம தேவ சமூகத்தில் காத்து இல்லை, நம்ம எடுத்த முடிவு. அப்படி தான் நான் நிறையா வாட்டி சொல்லுவேன். எல்லாருக்கும் முக்காசி எங்கள் சபைகளுக்கு தெரியும். ஒருத்தன் ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே என்ன பண்ணணும்? உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும் ஆண்டவரே. உங்கள் சித்தம் இல்லாமல் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கவே கூடாது. உங்கள் சித்தம் தான் அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. என்னுடைய திருமணத்தில் உங்கள் சித்தம் நடக்கணும். நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். கடைசியிலே சொல்லி முடிச்சானோ, ஆண்டவரே உம்முடைய சித்தம் எதிர் வீட்டு மாலாவாகவே இருக்கட்டும் ஆண்டவரே. என்னதுங்க? உங்கள் சித்தம் ஆண்டவரே, உங்கள் சித்தம்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டான் இப்போ? கர்த்தாவே நான் ஜெபத்தை முடிக்க போகிறேன், உங்கள் சித்தம் எதிர் வீட்டு. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார். நடக்கலைன்னு ஒன்று என்ன ஆயிடுச்சு? இப்போ என்ன சொல்கிறோம்? என்கிட்ட ஒரு ஜெபத்துக்கு ஒரு வாலிபர் வந்தார். அண்ணே இந்த பொண்ணை நான் லவ் பண்ணுறேன். அப்போ நானும் என் மனைவியுமா சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், உண்மையாக ஜெபம் பண்ணுவோம். அப்போ நாங்கள் யூத் லீடர்ஸ். அப்போ ஜெபம் பண்ணி என்னுடைய மனைவி ஒரு தரிசனம் பார்த்தாங்க. சொன்னாங்க, அப்பா இந்த பொண்ணை நீ 6 வருஷமாக லவ் பண்ணுற, ஆனால் நான் உனக்காக ஜெபம் பண்ணும் போது இந்த பொண்ணு வந்து உனக்கு விரோதமாக அப்படியே உன்னை பார்த்து அதோடைய முகம்லாம் விகாரமாக மாறுது. இது சரிப்பட்டு வராது, விட்டுடு. நான் உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் உங்ககிட்ட சொல்லாமல் நான் ஜெபம் பண்ணேன். அதுவும் ஆண்டவர் சொல்ல சொன்னார். அண்ணங்கிட்ட சொல்லி இப்போ நாங்கள் 2 பேரும் உனக்கு சொல்கிறோம். சொல்ல வேண்டியது எங்களுடைய. இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நின்னாரு. நாங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக பிரிஞ்சிடலான் இருக்கிறோம். எப்படிங்க?
இப்போ அவர் சர்ச்சுக்கே போகிறதில்ல. ஏன்பா சர்ச்சுக்கு போகிறத? ஆண்டவர் அதுக்கு இந்த போங்கண்ணே. யார் பண்ண தப்பு? ஏன் வாழ்க்கை வெறுமையாகி போச்சு? ஏன் வனாந்திரமாகி போச்சு? ஏன் தண்ணி இல்லாத ஒரு காடாகி போச்சு? நம்ம செய்கிற தவறுகள். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு, பெரிய தப்பு இல்லை. நம்ம பெருசாலாம் கோட்டை விடல, ஆனால் குட்டி குட்டியாக கோட்டை விட்டுனுக்குறோம். அந்த குட்டி குட்டியாக கோட்டை விட்டுட்டு இன்றைக்கி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோம், இது எப்படி மிஸ் ஆச்சு, அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு. ஆனால் கர்த்தருடைய சித்தம் என்னென்னா, உங்களுக்கும் எனக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு அவர் சகலத்தையும் நமக்கு செய்தருள அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது, அவர் எதை உங்களை வச்சு செய்ய நினைச்சாரோ, நீங்கள் வீடு கட்டணும்னு நினச்சிருந்தாருன்னா நீங்கள் வீடு கட்டுவீங்க. நீங்கள் கார் வாங்கணும்னு நினச்சா நீங்கள் கார் வாங்குவீங்க. இந்த சபை கட்டப்படும், இந்த சபைக்கு ஒரு லேண்டு வேணும்னா அது கண்டிப்பாக அவர் செய்து முடிப்பார். அது அவருடைய இதயத்தில் இருக்குமே ஆகில் அது செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறாரு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இது அவருடைய இதயத்தில் இருக்குது. அதனால தான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு, நீ தண்ணியை காண்பாய். ஹல்லேலூயா. ஆனால் எப்படி காண்பனா, அதுக்கான சாத்திய கூறுகளே உனக்கு இருக்காது. என்னங்க, அதுக்கான எந்த விதமான பாசிபிலிட்டியே இருக்காது. பாஸ்டர், என் வாழ்க்கையில் வீடு கட்டணும், ஆனால் எனக்கு இப்போ கையில் இருக்கிற பேங்க் பேலன்ஸ் ₹1.25. ஆனால் வீடு கட்டுறதுக்கு லேண்டு வாங்கவே எனக்கு எவ்வளோ 30 லட்சம் 40 லட்சம் ஆகும் பாஸ்டர். அதுக்கு மேலே வீடு 15-20 லட்சம் போட்டு கட்டணும், என்னால் முடியல. இதுக்கான சாத்தியக்கூறுகள், என்னுடைய வருமானம் சொற்பமான வருமானம் பாஸ்டர். நீங்கள் யோசிக்கலாம், இது எனக்கு முடியாதுன்னு யோசிக்கலாம். நான் சொல்கிறேன், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. எத்தனை பேர் சொல்கிறீங்க இந்த மாலை வெள்ளை? என் வாழ்க்கையில் எல்லாரும் சொல்லுங்கள், நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள், உங்கள் இதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஒரு வேளை என் வாழ்க்கையில் காற்று அடிக்காமல் இருக்கலாம், எனக்கு மழையை கொண்டு வர காற்று இல்லாமல் இருக்கலாம், கார் மேகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் தேவன் அற்புதம் செய்ய கையளவு மேகம் போதுங்க. கையளவு மேகம் போதும். அவர் காற்றையும் மழையும் அவர் இல்லைன்னா கூட அவர் உங்கள் தண்ணி, உங்களுடைய வாய்க்கால்களை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். He will fill it. He will fill it. பதினாறாம் வசனத்தை வாசிங்க. அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்னிட்டு நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இல்லை 16 தானே வாசிக்கிறீங்க. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். எல்லாம் சொல்லுங்க, வாய்க்கால்களை வெட்டுங்கள். பள்ளத்தாக்கு எங்கிலும் வெட்டுங்கள். ஹல்லேலூயா. அதுவும் எப்படி வெட்ட சொல்றாருன்னா, இதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. இதுக்கு முந்தின வசனம் 16 வசனம் 15 வாசிங்க. இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் போதும். என்னங்க பண்ண சொல்கிறாரு? ஒரு வாத்தியக்காரனை கொண்டு வந்து சுரமண்டலத்தை வாசி அப்படின்னு சொன்ன பிற்பாடு கர்த்தருடைய கரம் யார் மேலே வந்துச்சு? எலிசாவின் மேல் வந்தது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கே நம்ம பார்க்குறோம், 3 பேரும் போய் என்ன பண்ணாங்க? எலிசாவுடைய உதவிக்கு போனாங்க. ஆனால் எலிசா சொல்கிறார், இப்போ ஏன்ப்பா என்கிட்ட வந்தீங்க? உங்கள் அப்பனுடைய ப்ராஃபிட்கிட்ட போய் கேளு, அவனை தான் நம்பியிருந்தீங்க நீங்களா, இப்போ ஏன் கர்த்தரை நம்பி வரீங்க? சரி, நீ வந்துட்ட, இப்போ என்ன பண்ணு, சுரமண்டலத்தை எடுத்துகிட்டு வந்து வாசிக்க சொல். அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய இல்லாமையில் நீங்கள் நானும் செய்ய வேண்டியது என்னென்னா, அற்புதத்தை காணணும்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணுன்னா, நீங்கள் நானும் நம்முடைய துதியை ஏறெடுக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. என்னங்க,
சுரம் மண்டலத்தை எடுத்து வாசிக்கணும். சுரம் மண்டலம்னா என்னது? சுரம் மண்டலம்னா அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டுப்பா ஐயா? என்ன சுரமண்டலம்? ஹார்ப். அது எப்படி வாசிக்க முடியும்? சுரமண்டலம் விரல்களால் வாசிக்க முடியும். நீங்கள் கையை தட்டி 10 நரம்பு வீணைன்னு வசனம் சொல்லுது. இந்த 10 நரம்பு சுரமண்டலத்தை வச்சு வீணையை வச்சு நீங்கள் கர்த்தருக்கு துதிகையிலும் ஸ்தோத்திரங்களையும் ஜபத்தையும் நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களுடைய ஊழியக்காருடைய வாழையை நிரப்புவார். எலிசா தீர்க்க தரிசனம் சொல்கிறான். அதுக்கப்புறமா கர்த்தருடைய ஆவி எங்கே வந்துச்சுங்க? அவன் மேலே இறங்குச்சு. அந்த சுரம் மண்டலத்தை கேட்கும் போது இதெல்லாம் இங்கே பாருங்கள், கவனிங்க. சுரம் மண்டலத்தை கேட்கும் போது ஊழியக்காரனுடைய மேலே யாருடைய கரம் வந்துச்சு? கர்த்தருடைய கரம். நீங்கள் உங்கள் பிரச்சனையில் நீங்கள் துதியை ஏறெடுக்கும் பொழுது, நீங்கள் இந்த சபை கட்டப்படணும்னு நினச்சி இந்த சபையில் உங்கள் துதியை ஏறெடுக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் ஏற்ற வார்த்தையை அவர் போடுவார். அவருடைய கரம் இங்கே நிழலிடும். உங்கள் குடும்பத்தின் மேல் அவருடைய கரம் நிழலிடும். நீங்கள் என்றைக்கு உங்கள் கரத்தை வச்சு கைத்தட்டுறீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? ஆனால் நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன், நல்லா கைத்தட்டி ஆராதிக்கிறீங்க. ஆனால் நிறைய சர்ச்சில் என்ன பாட்டு பண்ணீங்க? ஃபஸ்ட்டு தேவரி நீ சகல அப்படி பாட மாட்டாங்க. அப்புறம் சொல்லுங்க, இப்படி பாடவும் மாட்டாங்க, கையை தட்ட மாட்டாங்க. நான் பார்க்குற நான் கேட்குறேன், என்னதான் பண்றீங்க? கை வலிக்குது பாஸ்டர், நிற்க முடியல பாஸ்டர், வாய் வலிக்குது பாஸ்டர். தண்ணீர் இல்லாமல் போகும்போது தான் தேவனை தேடணும்னு தோணும். என்னங்க, தண்ணி இல்லாத போது தான் அப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக கை வரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்பா. சரி, கண்டிப்பாக எல்லாருக்குமே நம்ம எல்லாருமே தப்பு செய்கிறவங்க தான். யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. என்னங்க, நானும் சரி நீங்களும் சரி. ஆனால் கர்த்தர் பாருங்கள், நம்ம இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் அவரை உயர்த்தும் பொழுது, துதியை ஏறெடுக்கும் பொழுது அவருடைய கரம் வந்து நிழலெடுக்கிறது. அல்லேலூயா. அவர் கரம் ஊழியக்காரன் மேலே வந்து தீர்க்கதரிசனமான வார்த்தை வருது. அதுக்கப்புறம் தான் நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் காண மாட்ட. நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய துதியை ஆண்டரை பார்த்து இன்றைக்கி என்ன சொல்ல அமைச்சிருக்கிறாரு, இதை போய் சொல்லுப்பா. நான் உண்மையாக சொல்கிறேன், நான் என்ன பேசுகிறதுனே தெரியாமல் அப்படியே அமைதலாக உட்காந்துட்டு இருந்தேன். இந்த வசனம் டங்குன்னு என் பைபிள் எரிஞ்சுது. அதை பற்றி யோசிக்க கூட இல்லை. ஏசியாவில் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் டக்குன்னு அப்படியே இது ராஜாக்களில் வருதுன்னு தெரியும். ஆனால் அப்படியே அதை யோசிக்கும்போது கரெக்டாக எடுத்து பார்க்கும்போது ரைட், ஓகே, இது உங்களுக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிற வசனம். பிரைஸ் தி லார்ட். அங்கே வந்தோடனே ஆண்டவர் இவர் மூலமா பேசின விஷயம் எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. ஓ ஆமாம், ஆண்டவர் இந்த சபையில் ஏதோ செய்ய போகிறாரு. ஆனால் தான் நம்மளை சொல்ல அமைச்சிருக்கிறாரு. நீ காற்றையும் காண மாட்ட. ஆமாம், பிரச்சனை தான். என்ன பால்? பிரச்சனை தான், இல்லாமல் தான், வெறுமை தான். ஆனால் கர்த்தர் செய்ய நினச்சார்னா காற்று வேணாம், மழை வேணாம். தண்ணி எப்படி வரும்? பவு தண்ணி பவு காட்டாது. கர்த்தர் சொன்னார்னா தண்ணியை கொண்டு வருவார். எப்படி வந்துச்சு வாசிங்க. மறுநாள் காலமே 20ஆம் வசனம், பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோம் தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால். அல்லேலூயா. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த தண்ணி வரத்துக்கு துதிச்சாங்க. அடுத்தது வாய்க்கால் என்ன பண்ணாங்க? வெட்ட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவரை நீங்க தண்ணி கொடுங்க, நாங்க தண்ணியை பார்த்தோன்னே அப்புறமா வெட்டுறோம் வாய்க்கால். என்னப்பா, அவங்க புல்டோசர் வச்சிருக்கிறோம், ஜேசிபி 5 நிமிஷம் தான். எவ்வளோ பெரிய குடிவன சொல்லுங்க, நான் வெட்டுறேன் பாஸ்டர். ஆனால் ஃபஸ்ட்டு தண்ணியை காட்டிடுங்க பாஸ்டர்.
தண்ணி இல்லாமல் தண்ணி என்ன தண்ணி காட்டுங்குது பாஸ்டர்? என்னது? தண்ணி இல்லாமல் தண்ணி என்ன தண்ணி காட்டுனுங்குது? ஃபஸ்ட்டு தண்ணியை காட்டுங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஒரே ஜேசிபி வச்சு வெட்டிடுறோம். மைந்துட்டியா? சொல்கிறோமா இல்லையாங்க? நீங்கள் கேள்வியோட சிரிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை யூ ஃபர்ஸ்ட் பர்ஃபார்ம் த மிராக்கிள், தென் ஐ வில் ப்ரைஸ் யூ, தென் ஐ வில் கீப் மை வெசல் ரெடி. ஆண்டவர் ஃபஸ்ட்டு எலியா மூலியமாக சொல்கிறாரு, நீ ஃபஸ்ட்டு பாத்திரத்தை ஹல்லேலூயா போய் பாத்திரத்தை பக்கத்து வீட்டில் கேட்டு நீ வாங்கின்னு வா, பாத்திரத்தை வை, அதுக்கப்புறம் தான் நிரப்புவேன். நீ குழியை தோண்டு. நீங்கள் எத்தனை பேர் இது நடக்கலைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களோ, எனக்கு மழை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ, தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ, அது 1 வருஷம் 2 வருஷம் 7 வருஷமா இருக்கட்டும், 10 வருஷமா இருக்கட்டும், 100 வருஷமா இருக்கட்டும். ஆனால் நீங்கள் இன்னைக்கு நைட்டு போயிட்டு நீங்கள் அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு எங்கே நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் தேக்கி வைக்க போறீங்களோ அதுக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணுங்க. கர்த்தர் அதை அற்புதமாய் நிரப்புவார். அவர் பார்க்கறதெல்லாம் நான் சொல்றதை நீ செய்றியா? நீ என் மேல விசுவாசம் வச்சிருக்கியா? நீ காற்ற காண மாட்ட. அங்க பெரிய ஒரு வட்டாந்தரையான ஒரு நிலைமை தான். அப்படியே வெயில் அடிக்குது. இது மழை காலம் இல்லை பாஸ்டர், தண்ணி வராது, என் வாழ்க்கையில் நன்மை வராது, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆண்டவர் சாத்தியக்கூறுகளே தேவையில்லை. He is a supernatural God. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். இயற்கையா உங்க வாழ்க்கையில நன்மை நடக்கணும்னா நீங்க உழைக்கணும், வேர்வை சிந்தணும், முட்டணும், மோதணும், 4 பேரை ஏமாத்தணும், எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஆனா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருன்னா நீங்க அவரை மாத்திரம் பார்த்தா போதும், சுரமண்டலத்தை வாசிச்சா போதும். நீங்க எதை ஆயத்தம் பண்ணி வைக்கிறீங்களோ அதை நன்மையாய் அதை நிரப்ப அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறாரு. ஏனால் அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவர். இந்த சபைக்கு அவர் உண்மை உள்ளவருங்க. உங்களுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாங்க. எங்கள் சபைக்கு உண்மை உள்ளவராக கர்த்தர் இருக்கிறார். நான் இன்றைக்கி இங்கே உட்காந்து நான் ஆராதிக்கும் போது ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்கிற நல்ல விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு இருக்கிறது ரொம்ப குட்டி சபை, ரொம்ப சின்ன சபை. நாங்கள் எங்கள் சபையில் தான் போய் பக்கத்து ஸ்ட்ரீட்லாம் போய் ஊழியம் பண்ணோம், போய் விசுவாசிகளை கூட்டு வரணும், அதுவும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து இந்த சபைக்கு உதவி பண்ண, வெளியே போய் ரீச் அவுட் பண்ணுன்னு சொல்லி அந்த இதயத்தை எனக்கு கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் என்னோடய அருமையான விசுவாச உள்ளங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே ஆண்டவரே. இந்த ஒரு மனதை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களே, இந்த வாஞ்சை எங்களுக்கு கொடுத்துருக்குறீங்களே, அதற்காக நன்றி. நான் இங்கே உட்காந்து கர்த்தரை நன்றி சொல்லிட்டு, ஆண்டவரே எங்கள் சர்ச்சில் நீங்கள் சகலத்தையும் செய்ய வல்லவர், எங்கள் சர்ச்சையை நீங்கள் நிரப்ப வல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தான். நம்ம யாரும் எதுக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். டோன்ட் வெயிட் ஃபார் த ரைட் டைம். என்னங்க, என்னடா தப்பாக சொல்கிறாரு? டோன்ட் வெயிட் ஃபார் த ரைட் டைமா? எஸ், சரியான நேரத்துக்கு வெயிட் பண்ணாதீங்க. சபையே, சரியான நேரம் வராது, ஆனால் கர்த்தருடைய நேரத்தில் வரும். அட் காட்ஸ் டைம். அல்லேலூயா. நாட் அட் த ரைட் டைம், பட் அட் காட்ஸ் டைம். சரியான நேரத்தில் உனக்கு நன்மை வராது. ஏன்னா சரியான நேரம் நீ பார்ப்ப, தூரத்தில் தெரியுது மழை, நியூஸை போட்டு பாரு, இங்கே என்னது பே ஆஃப் பெங்காலில் என்ன இருக்குது, ஷக்கீலா வந்திருக்குது, என்ன வந்திருக்குது, நிஷா வந்திருக்குது, உஷா வந்திருக்குது, கண்டிப்பாக 4 நாள் மழை பெய்யும். என் வாய்க்கால்கள் நிரம்புது, ஹோலி ஸ்பிரிட் தேங்க்யூ. அதெல்லாம் இல்லை. பட்ட பகல் வெயில், சுட்டெரிக்கும் வெயில்ல எல்லாரும் அப்படியே தண்ணி குடிப்பாங்க, தண்ணி அப்படியே சுட்டின்னு அப்படியே தண்ணி வத்தி போயிடும். அந்த நேரத்தில் கர்த்தர் உங்கள் மேலே மாத்திரம் தண்ணியே போடுவார். இஸ்ரவேலுக்கு வெளிச்சம்னா எகிப்துக்கு இருள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலில் இருக்கிற தண்ணியெல்லாம் சிகப்பா மாறுதுன்னா, எகிப்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் சிகப்பா மாறுதுன்னா, இஸ்ரவேல் என்னது, நல்ல தண்ணி. எகிப்தினுடைய முதல் ஈற்றுகள்லாம் சாகுதுன்னா இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். இன்றைக்கி உலகம் உங்களை பார்த்து சொல்லலாம், உங்கள் நண்பர் உங்களை பார்த்து சொல்லலாம், உங்கள் உறவுகள் உங்களை பார்த்து சொல்லலாம், ஏன் புருஷன் மனைவி பார்த்து சொல்லலாம், மனைவி புருஷனை பார்த்து சொல்லலாம், என்ன முட்டாள்தனமாக ஜெபம் பண்ணிருந்துக்கிற. இல்லைங்க, காத்துருங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான்
என்னுடைய வாய்க்காலை தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. வாய்க்காலை தோண்டுங்க, வாய்க்காலை தோண்டுங்க, தோண்ட ஆரம்பிங்க. ஆசீர்வாதம் வேணுமா? அல்லேலூயா. கார் வேணுமா? உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போய் பாருங்கள், காரை நிற்க வைக்கிறதுக்கு எங்கே உடச்சி காம்பவுண்ட் வால கேட்டு போடலாம், அது ரெடி பண்ணுங்க. கர்த்தர் காரை கொடுப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பாக கொடுப்பாரு. நான் பாஸ்டர் கட்சியில் காரு பங்களான்னு போயிட்டீங்களே, ஆவிக்குரிய ரீதியில் எதனா சொல்வீங்கன்னு பார்த்தா என்னங்கம்மா? அப்படிங்களா? என்னது கார் எடுத்ததா? அப்படிங்களா? ஸ்தோத்திரம். இதுலேயும் ஒரு மனமா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னங்க வீடு கட்டணுமா? விசுவாசமாக போய் பாருங்கள், லேண்டை போய் பாருங்கள், கேளுங்க இது எவ்வளோப்பா சென்ட்டு, இது எவ்வளோப்பா ஸ்கொயர் ஃபீட்டு, அதுக்கு மேலே கை நீட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நான் வெட்டுறேன், நான் வெட்ட ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு வரங்கள் கிரியை செய்யலையா? சொல்லுங்கள், ஆண்டவரே நான் போய் இன்றைக்கி இனிமேல் சுகவீனமாக இருக்கிறவங்க பார்த்து ஜெபம் பண்ண போகிறேன், நீங்கள் கிரியை செய்வீன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் வெட்ட ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தர் என்னுடைய வாய்க்கால்களை நிரப்ப வல்லவர்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆனால் நீ வெட்டணும், வாய்க்காலை வெட்டணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பின்னாடி பார்த்து சொல்லுங்கள், ஐயா வாய்க்காலை நான் பால் வாய்க்காலை ஸ்டூடியோ கொடுப்பார் உனக்கே ஆண்டவர். ஆமே, வாய்க்கால் என்ன பண்ணும்? ஆமாம், பெரிய மியூசிக் டேரக்டர் ஆக போகிற. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். நாங்கள் எங்களுடைய குடும்பமும் 2 குடும்பமும் பால் இயக்குகிற ஒரு மியூசிக்கில் கல்வாரியை வச்சு ஒரு பாட்டு, பழைய பாட்டுங்களே அப்படியே மெட்லி மதியம் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அதுக்கான ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, மியூசிக்குடைய காரியம் தான் போயிட்டுருக்கு. பால் தான் அதுக்கு மியூசிக் போட்டார். கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் அந்த ஒரு தருணத்தை கொடுத்ததுக்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அதனால் எங்களுடைய ஸ்டுடியோவில், எங்களுடைய சர்ச் ஸ்டுடியோவில் வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக இருந்து அவர் காரியங்களை செய்துட்டு அதை தான் சொல்கிறாங்க. வெட்டணும், விசுவாசமாக வெட்டணும். அல்லேலூயா. காரை கொடுக்கட்டும் பாஸ்டர், அப்புறம் பாருங்கள் நாங்கள் உடனே என்ன பண்ணிடுறோம், ஷெட்டை போட்டு நாங்கள் ரெடி பண்ணோம். இல்லை நீவும் ஆண்டவரும் விசுவாசத்தை பார்க்குறாரு. இப்படி ஒரு தம்பதியர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு குழந்தையே இல்லை, ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு குழந்தை வேணும்னு ஒரு பெண் பிள்ளையுடைய ட்ரெஸ்ஸை வாங்கி நாங்கள் வச்சோம். வாங்கி வச்சு 6 மாதத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், அல்லேலூயா, வைங்க, வாங்கி வைங்க. இதெல்லாம் சும்மா அதாவது ரிச்சுவலாக எல்லாம் சொல்ல, இதோ இது வாங்கி வச்சுக்கணும், இந்த எலுமிச்சை வச்சுக்கோங்கன்றாங்களே, அந்த மாதிரிலாம் சொல்ல. இந்த லாஃபிங் புத்தவை வச்சுக்கோங்க நன்மை வரன்றாங்களே, என்னை பார் யோகம் வரன்னு சொல்லிட்டு கழுத ஃபோட்டோ மாட்டிக்கிறாங்களே, அதெல்லாம் நான் சொல்ல. நீங்கள் விசுவாசிக்கிறது எப்படி இருக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அவர் இல்லாதவர்களை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அதுக்காக நீங்கள் ரெடி ஆகுங்க. இதை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். குழந்தை இல்லையா, எனக்கு குழந்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. என் பையனுக்கு வேலையா, என் பையனுக்கு வேலை கொடுப்பாரு. என்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்கலையா, திருமணத்தை நடத்தி முடிப்பாரு. ஹல்லேலூயா. எனக்கு பணம் இல்லையா, அவர் பணத்தை கொடுப்பாரு. பணம் வைக்கிறதுக்கு ஒரு பேக்கை நீங்கள் ரெடி பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ சின்ன பேக் வைக்கிறீங்களோ அவ்வளோ தான் கொஞ்சமாக கொடுப்பார் பணம். பெரிய பேக்கை வச்சிங்கன்னா கத்தையாக கொடுப்பார் பணம். என்னங்க உங்கள் விசுவாசம், உன் நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு உன் விசுவாசம் உன்னை. அல்லேலூயா. ஆண்டவர் அந்த செஞ்சுருனை பார்த்து சொல்கிறார். அவன் சொல்ல, நீ வீட்டுக்கே வராத ஆண்டவரே, தலை நீ இங்கே இரு, வார்த்தையை மாத்திரம் சொல்லு. என்னப்பா சொன்னானா இல்லையாங்க? நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரே தயவு பண்ணி வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்கு வந்தாலும் என் மேலே கை வச்சு ஜோப்பிக்கலையா, மேலே கை வைங்க. அப்போ தான் என்னது டெலிவரன்ஸ் உண்டாகுமா. செஞ்சுரியன் சொல்கிறார், 100க்கு அதிபதி சொல்கிறார், ஆண்டவர் நீர் ஒரு வார்த்தை இங்கே ரோட்டில் நின்று சொல்லுங்கள், வீட்டில் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவா. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறார், இந்த மாதிரி விசுவாசத்தை நான் எங்கேயுமே பார்க்கலையாப்பா, எங்கேயுமே பார்க்கலையாப்பா. இன்றைக்கி உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்க வந்திருக்கிறாரு. ஆனால் முன்னாடியே சொல்கிறேன், நான் நிரப்புவேன். நீ எப்படி விசுவாசிக்க போகிற இப்போ? ஆர் யூ ரெடி டு டிக்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க, நான் எனக்கு வேண்டிய அளவுக்கு நான் வாய்க்காலை தோண்ட போகிறேன். நீ எவ்வளோ பெருசாக தோன்றியோ அவ்வளோவா உன் வாய்க்கால் நிரம்பும். நீ 6,000 லிட்டருக்கு சம்பு கட்டினா 6,000 லிட்டர் தண்ணி தான் அங்கே உள்ளே இருக்கும், மற்ற தண்ணிலாம் ஓவர்ஃப்ளோ ஆகி போயிடும். ஆனால் அதே 1,00,000 லிட்டருக்கு கட்டினா 1,00,000 லிட்டர் தண்ணியும் உள்ளே தான் இருக்கும். என்னங்க ஆமாவா இல்லையா?
ஏன்னா தண்ணி எப்படி வந்தது? அந்த தேசம் முழுவதும் தண்ணீரால் நிரப்புச்சு. காற்று வந்தாலும் மழை பெஞ்சாலும் அப்படி வராதுங்க தண்ணி. ஆனால் ஆண்டவர் அனுப்புகிற தண்ணி எப்படி வரும் சொல்லுங்கள்? அது நிரம்பி வழியும். நீங்கள் எவ்வளோ விவசாயம் வைக்கிறீங்களோ, எவ்வளோ நீங்கள் எத்தனை வந்து பாத்திரம் எடுத்து வைக்கிறீங்களோ, அந்த பாத்திரம்லாம் எண்ணெயால் நிரம்பிச்சு. வைக்க வைக்க பாத்திரம். ஆண்டவர்கிட்ட லிமிட்டேஷனே கிடையாதுங்க. இஸ் எ லிமிட்லெஸ் காட். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகணுமா பிரியமான தேவனுடைய ஜனமே, கர்த்தரை லிமிட் பண்ணி பார்க்காதீங்க. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவர் ஆச்சரியமான தேவன், அதிசயமான தேவன். இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய ஞானத்தை வச்சு யோசிக்காதீங்க. 1+1 = 2. ஆனால் கர்த்தர் சொன்னார்னா 1+1 = 1 crore மாற்ற அவரால் முடியும். ஆமென். நம்மளோட ஞானம் என்ன? இன்னைக்கு மேக்ஸ் என்ன சொல்லுது? 1+1 = 2. 1 × 1 1 தான். ஆனால் கர்த்தரால் மல்டிப்ளிகேஷன் வேறு மாதிரி பண்ண முடியும். ஒரே ஒரு ஆபிரகாம் தான். என்னங்க? ஒரே ஆபிரகாம் தான். ஆனால் இன்னைக்கு மணல் எத்தனையா, நட்சத்திரங்கள் எத்தனையா, கோடிக்கணக்காக இன்னைக்கு நீங்களானா ஆபிரகாமுடைய பிள்ளைங்களாம். என்னங்க? we are children of Abraham. விசுவாச பிள்ளைகளாக இருக்கிறோம். மணல் எத்தனையாக பெருகி இருக்கிறார் ஆபிரகாம். 100 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லைங்க. ஒரு ஆபிரகாமை ஆண்டவர் இப்படி ஆஸ்வதிக்க முடியும்னா இன்றைக்கி உங்களுக்கு என்னையும் ஆஸ்வதிப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. எவ்வளோ பெருசாக தோன்றியோ அவ்வளோ வாயை நிரப்புவார், நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒன்றும் டாப்பிக்கே வரலையே. சரி, முடிக்கலாம். இதை பாருங்கள், இதை பார்க்குறாங்க. இங்கே போச்சு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுநாள் காலம் எழுந்து பார்க்குறாங்க. 22ஆம் வசனம் வாசிங்க. ஆ ஆ என்னங்க? தண்ணீர் மேலே சூரியன் பட்டது. அந்த தண்ணீர் எப்படி காணப்பட்டது? சிகப்பாய் காணப்பட்டது, இரத்தமாய் காணப்பட்டது. அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க? படிங்கம்மா. அப்புறம் ம் ம் போதும்மா. அல்லேலூயா. அந்த மோவாப் தேசத்தை இவங்க என்ன பண்ணிட்டாங்க? சுற்றி வளைச்சி பிடிச்சிட்டாங்க. சரி, இப்போது தண்ணி எப்படி மாறிச்சிங்க? அவங்க கண்களுக்கு எப்படி தெரிஞ்சுதுங்க? ரத்தமாக மாறிச்சு. அந்த ரத்தத்தை பார்த்தோன்னே இவங்க என்ன நினச்சாங்க? இவனுங்களுக்குள்ளேயே என்னங்க நினைச்சிச்சு? தண்ணி. சத்தமாக சொல்லுங்கள், தண்ணி. ஆமாம், அங்கே இங்கே வந்து டிஸ்டர்ப் ஆகிடாதீங்க. தண்ணி எப்படி மாறிச்சு? ரத்தமாக மாறிச்சா? அப்புறம் இவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க? அந்த 3 ராஜாக்களுக்கு தங்களுக்குள்ளே ஏதோ பண்ணிக்கிறானுங்க. சண்டை போட்டு ரத்தம் வெள்ளம் ஓடி வருது. வா நம்ம போய் என்ன தான் நடக்குதுன்னு இஸ்ரேலில் போய் பார்க்கலாம், அவனுக்கு நம்ம என்ன பண்ணலாம், தவிடுபடி ஆக்கிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்ட போகிறாங்க. ஆனால் கடைசியில் அங்கே எதுவுமே அந்த மாதிரி அந்த தண்ணி எப்படி ரத்தமாக, அந்த ரத்தம் எப்படி இருந்தது? தண்ணினாலுடைய கிளேர்னால் சூரியன் பட்ட உடனே ரத்தம் மாதிரி தெரிஞ்சுது. எப்படிங்க? ஆனால் இன்றைக்கி நீங்களாம் கவலைப்பட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இது நடக்குமா நடக்காதா, ஆண்டவர் இதை செய்வாரா செய்ய மாட்டாரானே. இன்றைக்கி நீங்களானும் ஏன் கவலைப்படணும்னு நான் கேட்குறேன். என்னங்க? நீங்களானும் ஏன் கவலை? ஏன்னா தண்ணீரை ரத்தம் மாதிரி ஆண்டவர் மாற்றினார். ஆனால் இன்றைக்கி நம்மளை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நன்மை செய்ய வல்லமை உடையவர், நன்மை செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார். ஏன் நன்மை செய்யணும்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஏன் நன்மை செய்யணும்?
சத்தமாக தான் கேளுங்க. ஏன் நன்மை செய்யணும்? உலுக்கி குலுக்கி கேளுங்க. ஏன் நன்மை செய்யணும் ஆண்டவனுக்கு? ஏன் நன்மை செய்யணும்? எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தாங்க. அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்யாமல் யாருக்கு ஆண்டவர் செய்ய போகிறாரு? என்னங்க? அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நன்மை செய்யாமல், அவருடைய ரத்தத்தினால் ஜஸ்டிஃபை ஆகிருக்கும், அவர் ரத்தத்தினால் நம்ம ரைச்சஸாக மாறி இருக்கிறோம், அவர் ரத்தத்தினால் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் வசனத்தை வச்சுருந்தானே பார்க்கறதுக்கு டைம் இல்லை. அப்படியாய் நம்ம ரத்தத்தினால மீட்கப்பட்டு அவர் தன்னுடைய சொந்த குமாரனுடைய ரத்தத்தை கொடுத்திருக்கிறார்னா, இந்த ரத்தத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய எதிரி என்னுடைய எதிரி நிற்க கூட முடியாது, அவன் பஸ்மம் ஆயிடுவான். ஏன்னா இது வல்லமையான ரத்தம், இது தேவனால் சிந்தப்பட்ட பரிசுத்தமான ரத்தம், என்னை பாதுகாக்கிற ரத்தம், எனக்காக சகலத்தையும் செய்து முடித்திருக்கிற ரத்தம். அல்லேலூயா. ரத்தம் தண்ணியா தெரிஞ்சதுக்கே தண்ணி ரத்தமாக தெரிஞ்சதுக்கு அவனுக்கு ஏதோ நினச்சி வந்தானுங்க. கடைசியில் இவனுங்க என்ன பண்ணிட்டாங்க? முடிஞ்சது. இன்னைக்கு நமக்காக ஆண்டவர் ரத்தம் செஞ்சிருக்கிறார். இந்த வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. யாருக்கு தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு, உங்களுக்கும் எனக்கும், அவருடைய சபைக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? காற்றையும் காண மாட்ட, நீ மழையும் காண மாட்ட, ஆனால் நீ இப்போ தோண்டி வச்சிருக்கிறல்ல, உன் வாய்க்கால்கள் நிச்சயமாய் 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 அற்புதமாய் அதிசயமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்டு அதை நிரப்ப கர்த்தர் வல்லமை உடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிகளோடு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நான் இன்னைக்கு போய் வாய்க்காலை நோண்ட போகிறேன், வாய்க்காலை தோண்ட போகிறேன். ஐ எம் கெட்டிங் ரெடி ஃபார் அ மிராக்கிள். நான் ஒரு அதிசயத்துக்கு நான் என்ன ரெடியாக்கி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் என் வாழ்க்கையில் செய்ய போகிறாரு. அவர் இல்லாதவர்கள் இருக்கிறத போல அழைக்க போகிறாரு. ஒரு புதிய நன்மையை உண்டு பண்ண போகிறாரு. என் அறிவுக்கும் புத்திக்கும் மெட்டாதமான காரியங்களை செய்ய போறாரு. என்னுடைய அளவு இவ்வளவுதான் நினைக்கிறேன், ஆனா கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற நன்மை அது என்னுடைய சிந்தைக்கு பார்க்கலாம், என்னுடைய புத்திக்கு எட்டாததுமாய் இருக்கிறது. யோபு சொல்றார், அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய போறாரு? ஆனா காற்று இல்லை, மழையும் இல்லை, தண்ணி வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தண்ணி வரும். யா தண்ணி நிச்சயமாய் வரும். ஃபார் ஷுவர். சொல்லுங்க, ரைட் டைம்ல கிடையாது. பார்த்தா அவங்கள சொல்லுங்க, ரைட் டைம்ல கிடையாது, சரியான நேரத்தில் வராது தண்ணி. காட்ஸ் டைம். ஹல்லேலூயா. காட்ஸ் டைம். அவருடைய நேரத்தில் அவர் தண்ணி அனுப்புவார். அந்த நேரத்தில் அமிச்சாதான் தண்ணி சூரியன் தண்ணி மேலே பட்டு அது ரத்தமாக தெரியும். வேறு நேரத்தில் வந்துருந்ததுன்னு வை, அது ரத்தமாகவே தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா, இதை சொல்லி முடிக்கிறேன். நம்ம ஆளுங்க 3 பேர் எதுக்கு போய் கேட்டாங்க தண்ணி? எலிசா நாங்கள் நாக்கு தொங்க போட்டுன்னு வந்திருக்கிறோம், தண்ணியே இல்லை, 7 நாள் ஆகி போச்சு, தயவுசெய்து கொஞ்சம் தண்ணி கொடுங்க எலிசா. ஆனால் ஆண்டவர் எதுக்காக தண்ணி கொடுத்தாரு? எதிரிகளை நிர்மூலமாக்கும்படியே தண்ணியை கொடுத்தாரு. நீ இன்னைக்கு இவ்வளோண்டுக்காக நன்மை கேட்டுட்ருக்க. ஆண்டர் அமுக்கி குலுக்கி சரியமளவு எங்கெல்லாம் உன் தலை குனிஞ்சு அங்கெல்லாம் தலை நிமிர செய்ய, எங்கெல்லாம் உன்னை வாழ நினைச்சவங்கள அங்கெல்லாம் தலையாக மாற்ற, எங்கெல்லாம் உன்னை பார்த்து சீனங்களா அங்கெல்லாம் பார்த்தா ஐயோ நீயா அப்படின்னு சொல்ல, உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய. நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் காண மாட்ட, ஆனால் உன் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார். நீ தண்ணியை குடிக்கிறதுக்கு கேட்ப, ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ தண்ணியை குடிக்கவே வேணாம், நீ எதுக்காக கிளம்பி போனியோ அந்த யுத்தமே முடிஞ்சிருச்சு. Your battle is over. உன்னுடைய யுத்தம் முடிஞ்சது. ஹல்லேலூயா. நம்மளாம் ஆண்டவர் ஏதோ பாவம் போட்டு அவரை போயிட்டு கீழே போட்டு மெச்சிக்கிறோம். நீங்கள் உண்மையாக ஆண்டர்கிட்ட கேட்டு பாருங்க. நீ ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன் இன்னைக்கு உங்களுடைய தேவன், என்னுடைய தேவனுங்க, பெரியவர். அவரை போட்டு பாக்ஸ்லாம் அடிக்காதீங்க, அவர் குறைவெல்லாம் யோசிக்காதீங்க. நான் விசுவாசிக்கிறேன், இந்த சபையுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லவர். இந்த சபையுடைய எல்லா அமைப்பையும் கர்த்தர் மாற்ற வல்லவர். ஆமென். நான் வந்தோடனே சொன்னேன், எப்படி அவர் சொன்னதுக்கும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கும்
டக்குன்னு எனக்கு ஆவியான நினைப்பூட்டினார். அவரை நீ என்ன பண்ண போகிற, கண்டினியூ பண்ண போகிற பாப்பா, போய் பிரசங்கத்தில் சொல்லு. காற்றையும் காண மாட்டேன், மழையும் காண மாட்டேன், உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும், உங்கள் யுத்தம் ஓய்வுக்கு வரும், முடிவுக்கு வரும், ஜெயம் உங்களுடையது, வெற்றி உங்களுடையது, ஆசீர்வாதம் உங்களுடையது, நன்மை உங்களுடையது. ஜெயம் கொடுக்கும் தேவன் நமக்கு உண்டு. ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ரத்தத்தினால் நம்ம மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு ஜெயம் கொடுப்பது அதிக 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 நிச்சயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை, இந்த மாலை வேளையில் எழும்பி நின்று சொல்லுவோம். எல்லாம் எழும்பலாமா? டைம் ஆயிடுச்சு. கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். Oh Jesus, we thank you, Lord. We praise you. கண்களை மூடி, ஆண்டவரே, எனக்காக நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், எனக்காக நீ செய்ய வல்லவர். இந்த மாலை வேளையில் நாங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் எங்களுடைய வாய்க்கால்களை நாங்கள் தோண்ட ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தண்ணி கண்ணில் தெரியல, எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரக்கூடிய சூழ்நிலையே இல்லை. எல்லாம் மாறுபட்ட சூழ்நிலை, எல்லாம் எதிர்மறையாக நடக்குதப்பா. எங்களுடைய விசுவாசம் குலைந்து போகிற சூழ்நிலையில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நீர் உண்மை உள்ளவர், உங்களுடைய வார்த்தை உண்மை உள்ளது. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் சுமைகள் என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஆமாண்டவரே, உம் பாதத்தில் நான் இறக்கி வைத்தேன். ஏசையா, கரங்களை உயர்த்தி, ஏசையா உம்மைதானே என் முன்னே, ஹல்லேலூயா. ஏசையா உம்மைதானே என் முன்னே நிறுத்தி சொல்லுங்க. ஏசையா, ஏசையா உம்மைதானே என் முன்னே. நான் நிற்க வைக்கிறேன் ஆண்டவரே, என் பிரச்சனைக்கு முன்னாடி உங்களை நிற்க வைக்கிறேன், என்னோட வறுமைக்கு முன்னாடி உங்களை நிற்க வைக்கிறேன், என்னோட பஞ்சத்துக்கு முன்னாடி உங்களை நிற்க வைக்கிறேன், என்னோட தோல்விக்கு முன்னாடி உங்களை நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா. நிறுத்தி உள்ளே உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறத, எங்கள் வாழ்க்கை இருக்க பார்ப்பத அற்புதங்களை செய்கிறவரே, இதை நோக்கி பார்க்கிறோம். சபையாய் இதை நோக்கி பார்க்கிறோம். உங்களுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறோம். ஏசையா, ஏசையா உம்மைதானே
பார்க்கல, எங்களுடைய இயலாமையை நாங்க பார்க்கல, எங்களுடைய வெறுமையை நாங்க பார்க்கல, எங்களுடைய தனிமையை பார்க்கல, நாங்கள் இழந்தவைகளை பார்க்கல, எங்களுடைய ஆண்டவரை கலக்கம் உண்டு பண்ணுகிற சிச்சுவேஷன் நாங்க பார்க்கல. மாறாக எங்கள் தேவரை பார்க்கிறோம், மாறாக எங்கள் தேவரை பார்க்கிறோம். உமக்கு துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். இந்த சூழ்நிலையில் உண்மை நாங்கள் சுரம் மண்டலத்தை வைத்து துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரம் இந்த மாலை வெள்ள இங்க இறங்கி வந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எலிசாவின் மேல் உம்முடைய கரம் இறங்கி வந்தது. இந்த மாலை வெள்ள உம்முடைய கரம் எங்களை ஆண்டவரே தொடுகிறபடியால் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரம் தொடுகிறபடியால் ஸ்தோத்திரம். மோஷாபாராதோரே ரூபா கதரபுஷே. Oh, hallelujah. We praise you, Lord. We praise you, Lord. இவ்வளவுதான் உங்களால துதியை எடுக்க முடியும். கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில நன்மை செய்ய போறீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ இப்போ சொல்லுங்க. ஓ, விசுவாச அறிக்கை செய்யுங்க. என் வாழ்க்கையில் இந்த நன்மைகள் உண்டானா, என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும், என்னுடைய சூழ்நிலைகள் மாறணும். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் நின்று கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் சகலத்தையும் 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 செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். எல்லாருமே கேட்போமே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மால்தான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்வோமே, ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். சொல்வோமே, ஆகும். எப்ப சொல்லுங்க? விசுவாசத்தை செய்வோம். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம். சொல்லி முடியாது, சொல்லி முடியாது. அற்புதம் செய்தவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்தவர் நீரே, ஐயா நீரே. உங்க வாழ்க்கையில, உங்க ஊழியத்துல சொல்லி முடியாத அதிசயங்கள், எண்ணி முடியாத அற்புதங்கள் ஆண்டவரே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் ஆகாத காரியம், உம்மால் ஆகாத காரியம், உம்மால் ஆகாத காரியம் எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே ஆகும், எல்லாம் ஆகும். எல்லாம் ஆகும். எல்லாம் ஆகும். ஆகும். பார்க்கவும் காண மாட்டார், மழையும் காண மாட்டார். ஆனாலும் வாழ்க்கையில் நிபந்தனைகளே என் வாழ்க்கையில் ஆகும். எதிர்பார்க்கிற நன்மைகளுக்கு மேலே செல்ல வல்லவர். ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். எல்லாம் ஆகும். உம்மாலே ஆகும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நடத்தி முடிக்கத்தக்கதான வல்லமையுடையவரை கரங்களை தட்டி, நீ சகலத்தையும் செய்ய வல்லவா, நீ சகலத்தையும் செய்ய வல்லவா, நீ சகலத்தையும் செய்ய வல்லவா. என்னோட கூட சேர்ந்து அறிக்கை செய்கிற ஒவ்வொருவரையும் நீ நிரப்புவீராக. உங்க வாய்க்கால்கள் நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. அற்புதத்தினால் நிரப்பப்படட்டும்.
சூப்பர் நேச்சுரல் தண்ணீரால் நிரப்புங்க. எங்கேருந்து தண்ணி வந்துருச்சு எங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்கேயோ மழை பெய்யும், உங்கள் வாய்க்கால் நிரம்பும். இங்க மழை இருக்காது, இங்க ஒண்ணுமே இருக்காது. காகங்களை வைத்து தேவன் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்கிருந்தோ அப்ப வரோங்க, சுட சுட வரும், வனாந்திரத்துக்கு அப்ப வரும், காடை வரும், நன்மை வரும். வாழ்க்கை வனாந்திரமா இருக்கலாம், கர்த்தர் கொண்டு வருவார் அவருடைய நேரத்தில். அவருடைய நேரத்தில் எங்க வாழ்க்கையில் நீங்க கொண்டு வர போகிறீங்க. உம்முடைய நேரத்தில் இந்த சபையை நீங்க முற்றிலுமாய் ஆண்டவரே அப்பா நீங்க கட்டி எழுப்ப போகிறீங்க. நன்றி. We bless this church, Lord. நாங்கள் வந்திருக்கிற நாம் எல்லாம் சேர்ந்து இந்த சபையார இந்த சபையை ஆசீர்வதிப்போமே. கரங்களை உயர்த்தி அருமையான சபை மக்களை எல்லாம் உயர்த்தி சொல்லுவோம், இந்த சபையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய ஆலயத்தை நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆசீர்வதிக்கிறோம். இந்த சபை கட்டி எழுப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. இங்க இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் மாறணும்பா ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெருகட்டும். இது உம்முடைய ஜெப வீடு, இது நீ தங்கி இருக்கிற ஸ்தலம். உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பிள்ளைகள் கூடி வந்திருக்கிற இடத்தை கர்த்தர் இன்னும் மேன்மைப்படுத்துவீராக. உபாராதாரபோ ஷவதி அந்தரகலதுரபோ ஷபரபலதுரே. ஓ ஹalleluya. நிச்சயமாய் நீ செய்ய வல்லவர், நிச்சயமாய் நீ செய்ய வல்லவர். பாதுரபோ ஷபலதுரபா. எல்லாம் போராட்டங்கள் போத்தியாந்தரா ஷபலதுரபா. இவருடைய வளர்ச்சியை கெடுக்க பார்க்கிற எல்லா வன்கண்களை ஓ பாத்தியாந்தரவ வன்கண்களை நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் கடிந்து கொள்ளுகிறேன். எரிச்சலின் கண்களை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். பூதாரா ஷபலதுரபா தியந்தர கதரவே. இயேசுவின் நாமத்தில் இவருக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். ஹalleluya. எல்லாம் எரிச்சலின் ஆவிகள் இந்த சபை வளருவதை ஆண்டவர் தடை செய்ய பார்க்கிற எல்லாம் எரிச்சலா இருக்கிற எல்லா ஆவிகளுடைய கிரியைகளை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில், சுட்டரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை ஹalleluya அளவில்லாமல் காணப்படட்டும். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது ஆண்டவரே. இந்த சபையிலே கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், இந்த சபையிலே கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. கர்த்தர் நிரப்புவா. நீங்க நிரப்ப போறீங்க ஆண்டவரே, நிரப்ப போறீங்க ஆண்டவரே. நன்றி நன்றி ராஜா. நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக நாங்கள் ஆண்டவரை சேர்ந்து உம்மை ஆராதிக்க துதிக்க ஊழியம் செய்ய தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். What a great opportunity, what a great joy Lord. ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கெல்லாம் சேர்ந்து ஊழியம் செய்யத்தக்கதான ஒரு மனப்பாங்க எங்களுக்கு கொடுத்தீங்களே ஆவியானவரே, அதுக்கு நன்றி சொல்றோம், அதுக்கு நன்றி சொல்றோம். நன்றி ராஜா. இந்த ஒரு மனம், இந்த ஐக்கியம் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளாக பலப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாய்ப்பை கொடுத்து அருமையான ஆண்டவரே பாஸ்டருக்கும் பாஸ்டர் குடும்பத்தாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த குடும்பத்தை கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ரைட் டைம்ல இல்ல, உம்முடைய காட்லி டைம்ல கர்த்தர் காரியங்களை செய்ய போகிறீங்க. அது மகிமையா இருக்க போகிறது, அது மகிமையா இருக்க போகிறது. We are waiting to see it Lord. இந்த சபையிலே இந்த குடும்பத்தில் நீ செய்கிறதை நாங்கள் பார்க்க நாங்கள் காத்துட்டு இருக்கிறோம். செய்வீராக. என்னுடைய ஜபங்களை இவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரை ஏறெடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இந்த சபையை ஆசீர்வதிக்கிறோம். பொறுப்பெடுத்துக்கொள்ளும் ஆளுகை ஆண்டவர். இந்த நாள் எங்களோடு கூட பிரயாணப்பட்டு வந்து ஊழியத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஒவ்வொரு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பிள்ளைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆஸ்வதிக்கிறோம் ஆண்டவரே. பாஸ்டர் பிரேம்நாத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களாலேயே முடியல, ஆனால் அவருக்கு இருக்கிற சூழ்நிலையிலையும் அந்த மகன் உமக்கென்று வந்து அந்த வெயில்ல எங்களோடு நடந்து செய்யும் பொழுது இன்னும் நாங்கள் செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்கப்பா, நாங்கள் செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்கு. அவரை பார்க்கும்போது நாங்கள் செய்யறதுலாம் ஒன்றுமே இல்லை. உமக்காக தொடர்ந்து ஓட எங்களுக்கு கிருபை கொடுங்க. அந்த மகனை கர்த்தர் பலப்படுத்து, கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிங்க. Thank you Jesus, we thank you Lord. ஆண்டவரே,
பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு விஷயம், நீங்க கொடுத்த இந்த ஐக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கே நாங்கள் முதலிடம் கொடுக்கிறோம். நீங்க இல்லாம இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆவியானவர் எங்களை இயக்கி கொண்டிருக்கிறீங்க, எங்களை ஒவ்வொரு நடத்தி கொண்டிருக்கிறீங்க, எங்களிலே நீர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. உமக்கே எல்லாம் துதி, உமக்கே எல்லாம் கனம், உமக்கே எல்லாம் மகிமை. எத்தனை பேர் சொல்றீங்க உமக்கே ஆண்டவரே? இதுல எதுவுமே நாங்க எங்களுக்கு எடுத்துக்க முடியாது. எல்லாம் உங்களுக்கே நாங்க சொல்லுகிறோம். உங்களுக்கே துதி. ஓ துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழ் உமக்கே, உமக்கே ஆண்டவரே. You deserve it, Lord. You deserve it, Jesus. Thank you for this wonderful opportunity. நீங்க கொடுத்த தருணத்துக்காய் நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென்.